வீட்டில் ஸ்ட்ரெஸ்ஸு, வெளியில் ஸ்ட்ரெஸ்ஸு, வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுமா? வாக்கிங் போங்க, ஜாகிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். இது எதையுமே பண்ணாமல் ஸ்ட்ரெஸ் குறையுமா? குறையும். இப்போ நம்ம பார்க்க போகிற சிம்பிளான டெக்னிக்கை ஃபாலோ பண்ணும்போது நம்ம உடம்புல ஸ்ட்ரெஸ்ஸை உண்டாக்குற சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேஷன் குறைஞ்சு அமைதியை கொடுக்குற பேராசிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகிடுது. இதை 5லேருந்து 15 நிமிஷம் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் ஹார்மோனான கார்டிசால் அளவு நம்ம உடம்புல குறைய ஆரம்பிக்குது. மென்டல் டென்ஷன் குறையுது, மனநிலை இம்ப்ரூவ் ஆகுது, உடம்பு ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்குது. 15லேருந்து 30 நிமிஷம் பண்ணும்போது இருதய துடிப்பு குறையுது, ரத்த அழுத்தத்தோடு மன அழுத்தமும் குறையுது, உடல் பதற்றம் குறையுது, கவனம் அதிகமாகுது. இதை 30லேருந்து 60 நிமிஷம் பண்ணும்போது உடல் ஆழ்ந்த தளர்வுக்கு, அதாவது டீப் ரிலாக்ஸேஷன் மோடுக்கு போகுது, எதிர்மறை எண்ணங்கள் குறையுது, மனச்சோர்வு குறையுது. இதை ஒரு நாள் மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக பண்ணும்போது உணர்ச்சி வசப்பட்டு செய்யும் செயல்களை குறைக்குது, அதாவது இமோஷனல் ரெசிலியன்ஸை அதிகப்படுத்துது, ஓவரால் ஸ்ட்ரெஸ்ஸே குறையுது. இவ்வளோ நன்மைகளை தரக்கூடிய அந்த சிம்பிளான மெத்தட் எதுவுமே பண்ணாமல் இயற்கையை பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான். இயற்கைனா காடு, மலை, அருவி மட்டும் கிடையாதுங்க. வீட்லேயோ பார்க்லேயோ செடி, கொடி, மரங்களோட அசைவை பார்க்குறது, சூரிய உதயத்தை பார்க்குறது, ஆகாயம், மேகங்கள், ஓடும் நீர், கொட்டும் மழை, அடிக்கும் மலை, இது எல்லாமே இயற்கை தான். ஸோ இயற்கையை ரசிப்போம், மன அழுத்தத்தை குறைப்போம்.